தர்மபுரி இளவரசன் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் சுரேஷ் தரும் கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். சுரேஷ், சொல்லுங்க. அதாவது உயிரிழந்த தர்மபுரி இளவரசன் மரணம் தொடர்பாக சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவில் மேலும் என்னென்ன விவரங்கள் எல்லாம் இருக்கின்றன, சொல்லுங்க சுரேஷ். வணக்கம். தருமபுரி மாவட்டம் நத்தம் காலனியைச் சேர்ந்தவர் இளங்கோவன். அவருடைய மகன் தான் இளவரசன். இவரும் பக்கத்து ஊரான நாயக்கன் கோட்டையைச் சேர்ந்த ஒரு மாற்று சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால ஏற்பட்ட ஒரு கலவரம். அந்த கலவரத்தின் தொடர்பாக இவரு தன்னுடைய மனைவியை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உயர் நீதிமன்றத்துல வழக்கம் தொடர்ந்திருந்தாரு. இதுக்கிடையில இந்த 2013ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு தருமபுரி அரசு கலைக்கல்லூரிக்கு பின்னாடி உள்ள ஒரு ரயில்வே டிராக்ல இளவரசனுடைய பிணம் கிடந்தது. இப்ப அவருடைய சாவில் மர்மம் இருப்பதாக சொல்லி ஏற்கனவே 3 முறை அவருடைய பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. ஒன்று மாவட்ட மருத்துவமனையிலையும், இரண்டாவது நீதிமன்ற உத்தரவின்படி தனியார் மருத்துவர் சம்பத்குமார் அடங்கிய குழு முன்பும், மூன்றாவதாக எய்ம்ஸ் மருத்துவர்களை கொண்ட குழுவும் இவருடைய பிரேத பரிசோதனை செய்தார்கள். அந்த குழுவினுடைய அறிக்கைகள் ஒவ்வொன்று வித்தியாசமாக இருக்கிறது, முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல தற்போது மாவட்ட டிஎஸ்பி அருள்கிறவர் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த வழக்கின் விசாரணையிலும் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி இளவரசனுடைய தந்தை இளங்கோ உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு ஏற்கனவே இந்த பிரேத பரிசோதனையில முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் இருக்கிறதுனாலையும், போலீஸ் விசாரணை திருப்தி இல்லை என்று மனுதாரர்கள் சொல்லியிருக்கனாலையும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்வதாகவும், இந்த வழக்கின் விசாரணை அறிக்கையை 2 மாதங்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.